ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு மூளை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசம்லாம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 மூளை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்படியே நான் கரண்டிலேயே கட் பண்ணி விடுறேன். இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா திருப்பி விட்டாச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவி நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். மூளை நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். நான் ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். மூளை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா உடச்சி நல்லா திருப்பி விட்டுட்டு இதில் ஃபைனலாக ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். சூப்பரான ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ சூப்பராக ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.